ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர். எந்த டம்ளரில் இந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை டம்ளர் உருட்டு உளுந்து, தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உப்பு வந்து தேவையான அளவு. இப்போது ஆப்பத்துக்கு எப்படி செய்யணுன்னா, இப்போ இந்த அரிசி 2ஐயும் உளுந்து 3ஐயும் சேர்த்து ஒன்றா வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் அரிசி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவு எப்படி இருக்குது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த மாவு கூட உப்பு கலந்து நம்ம வந்து காலையில் ஆப்பம் செய்யணுன்னா நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த ஆப்பம் மாவு ரெடி. இப்போ நம்ம எப்படி ஆப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தோசை தவா வச்சுக்கலாம். தவா இருக்கிறவங்க அது ஆப்ப தவா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆப்ப தவானா நடுவால் கொஞ்சம் மொத்தமாகவும் சைடில் கொஞ்சம் லேசாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஆப்பக்கல் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லையே வந்து நார்மலாக ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேவையான எண்ணெய் வேணும்னா நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி வேணும்னா கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சிலர் வந்து ஆப்ப சோடாலாம் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நார்மலாகவே அது அப்படியே ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறாங்காட்டி கொஞ்சம் நல்லா வேகட்டும். தீ கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நம்ம இன்னொரு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நாங்கள் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கீ வேணுங்கிறவங்க கீ யூஸ் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சுட சுட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தொட்டுக்க நாங்கள் வந்து நிலக்கடலை சட்னி வச்சுருக்கோம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி தக்காளி கடையிலலாம் வந்து இந்த ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.